கரூர் சம்பவத்துக்கு பிறகாக விஜய் பொதுவெளியில் பேசியிருக்கிறார் முதல் முறையாக ஈரோட்டில். இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் ஈரோட்ல பேசியிருக்காரு. 8 நிமிடம் 9 நிமிடம் 10 நிமிடம் தான் பேசுறாரு, நேரம் குறைவா இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களா வைக்கப்பட்டது. இந்த உரை அப்படிங்கிறது கொஞ்சம் நீண்ட உரையா இருந்தது. இந்த பேச்சு, அதுல இருக்கக்கூடிய அம்சங்கள் எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அவரே குறிப்பிட்டதை போல நான் 9 நிமிடம் 10 நிமிடம் தான் பேசுறேன் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கிறாங்க அப்படிங்கறத அவரே இன்னைக்கு குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் கேட்டதை போல இன்னைக்கு ஒரு நீண்ட உரை தான். அது ஒரு அரசியல் மயமாகவும் அவருடைய உரை இன்னைக்கு கொஞ்சம் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. முதல்ல தொடக்கத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மங்களகரமான அந்த மஞ்சள்ல இருந்து தொடங்கி அதுல பாத்தீங்கன்னா கொள்கை தலைவராக பெரியாரை அறிவித்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சென்டிமெண்டா மஞ்சள்ல இருந்து தொடங்குறாங்க. பெரியாரை பின்னுக்கு தள்ளி விட்டாங்க. அதுல அவங்க ஒரு அரசியல் மயம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் முழுமையாக இருந்தது. அந்த வகை இன்றைய உரை சிறப்பான உரை தான். திமுகவை நோக்கி பல கேள்விகளை எழுப்புகிறார். இன்னொன்றது அதிமுகவோட லெகசியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய பேரையும் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய பேரையும் குறிப்பிட்டே பேசுறாரு. தீய சக்தி என்கிற வார்த்தையை அவர்களிடமிருந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அவர் திமுகவை கூர்மையா விமர்சித்தா கூட அதுக்குள்ள விஜய் இன்னொரு வகையான ஒரு மறைபொருள் இருக்கும்ல. ஒரு உரையால ஒரு விஷயம் நேரடியா நமக்கு தெரியும், இன்னொன்று மறைபொருளா இருக்கும். அந்த இடம் என்பது அவர் அதிமுகவின் இடத்தை தான் 2வது இடத்துல முதல்ல நம்ம வரணும், வந்தாதான் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள்லாம் தனக்கு ஒருமுகப்படுத்தப்படுங்கிற ஒரு கவனம் தெரிஞ்சிச்சு அவருடைய உரை முழுவதுமே. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக விமர்சிக்காம நாங்க வலிமையா இல்லாதவர்களே நாங்க ஏன் விமர்சிக்கணும்னு ஒரு இடத்துலயும் அவர் கேட்கிறார். சோ அந்த மாதிரியான ஒரு பார்வையில அந்த தோற்றத்தை நான் பார்க்கிற பொழுது திமுகவுக்கு எதிர் என்பதையும் நிலைநிறுத்தணும், அதே நேரத்துல அதிமுக இடத்தை நோக்கி தான் நகரணும். அப்ப அந்த இரண்டும் தான் அவருக்கு இன்றைய உரையில வெளிப்பட்டதை நான் பாக்குறேன். அதுதான் மையப்பொருள் அப்படின்னு நான் கவனிக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் பல விஷயங்கள் பேசினாலும், ஈரோட்டில் இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகளை தொடங்கி பேசினாலும், பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தாலும் கூட இதுல மிக முக்கியமான மையம்ங்கிறது ஒரு அதிமுக இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்முடிவோடு களத்தில் அவர் வந்திருக்கிறார். அதுதான் அது வெளிப்படுத்துது. ஏன்னா நீங்க அண்மையில செங்கோட்டையன் அவர்கள் இணைத்திருக்கீங்க. அப்ப அந்த கட்சியை விமர்சிக்கணும். செங்கோட்டை அவர்லாம் அங்கிருந்து வெளியேறி வந்துட்டாருன்னு விமர்சனத்தையும் வைக்காம அதே நேரத்துல அவங்க ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் வந்திருக்கிறதுனுடைய திமுக எதிர் தாவேகா அப்படிங்கிறத கூர்மைப்படுத்தணுங்கிற அவரோட அந்த கவனமான கையாளல் தான் இன்றைய உரை முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருந்ததா பாக்குறேன். இன்னொன்று ஒரு தொண்டர்கள்ட்ட இந்த கடந்த கால நீங்க அனுபவங்கள் பார்த்துருக்கலாம். விஜய் உரிய நேரத்துக்கு கூட்டங்களுக்கு வரமாட்டாரு. இன்னைக்கான குறித்த நேரத்துல இது இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம பாண்டிச்சேரிலையும் அதை சந்தித்தோம், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் உள்ளரங்க கூட்டம் நடக்கும் போதும் பார்த்தோம். உரிய நேரத்துக்கு விஜய் வந்தார் ஒன்று. இன்னொன்று அவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற பொழுது ஒரு தொண்டர் ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பத்து மேல ஏறுறாரு. நீ கீழே இறங்குன்னு ரொம்ப அக்கறையோடு பொறுப்பு. ஏன்னா அவருக்கு அந்த அனுபவ பாடம் கிட்டத்தட்ட 41 பேர் அன்றைக்கு கரூர் சம்பவத்துக்கு பின்பு ஒரு துன்பியல் நிகழ்வுக்கு பின்பு அவருக்கு இயல்பாகவே ஒரு அரசியல் பாடம் தெரியுது. சரி, ஒவ்வொரு உயிரும் முக்கியம், ஒவ்வொரு தொண்டனையும் நம்ம கவனமா. இதே கடந்த கால விஜய் அவர்களை நம்மளே பார்க்கிற பொழுது அவரோட பிரச்சார வண்டி போகும்போது 3 பேராக ஒரே பைக்ல பின்னாடி வந்துட்டு இருந்த தொண்டர்களை பார்த்தோம். நம்ம ஒரு பெரிய ரியாக்ட் பண்ணும்போது இல்லை, ஏன்னா ஒரு தலைவராக அவர் யோசிக்கிறதுக்கான நேரமும் இருந்திருக்காது. பட் இன்னைக்கு கண்ணு முன்னாடி ஒரு பையன் ஒருத்தர் கம்பத்துல ஏறுகிற பொழுது இறங்குங்கன்னு அந்த உரையாடலை நிறுத்தி கொண்டு அவரிடம் உரையாடல் செய்கிறார். அது ஒரு ஆரோக்கியமான போக்கு. இன்னொன்று கூட்டம் முடிந்தோன்னு சொல்றாரு, எல்லாரும் பார்த்து வீட்டுக்கு போங்க, உங்களோட பாதுகாப்பு தான் முக்கியங்கிறார். இதற்கு முன்பு அவர் அப்படி சில கூட்டங்கள்ல சொல்லியிருந்தாலும் கூட விஜயகாந்த் அவர்கள் இந்த தன்மையை அணுகுவார். அவருடைய தொண்டர்கள் ராத்திரி 10 மணிக்கெல்லாம் கூட்டம் முடிகிற பொழுது அவர் சொல்லுவார், ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுவார் விஜயகாந்த் அவர்கள். நம்ம களத்துல செய்தியாளராக இருந்த காலகட்டங்கள்ல விஜயகாந்த் அதை சொல்லும் போதே தொண்டர்கள் கிட்ட அப்படி ஒரு மாதிரி கண்ணீரும் கம்பளியுமா இருப்பாங்க அவங்க தொண்டர்கள். சோ அந்த மாதிரியான சில கவனமான கையாடல்கள் இந்த கூட்டத்துல இருந்ததா பாக்குறேன். நீண்ட காலத்துக்கு பின்பு ஒரு விஜய் கூட்டம் ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டமா நான் பார்த்தேன் இந்த கூட்டத்தை. கடந்த காலத்துல இருந்து தற்ற பாடங்களை இதுல அவர் கொஞ்சம் திருத்தத்தை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. மேலும் சில கேள்விகள் எழுது சார். அதாவது அவர் களத்துல இல்லாதவங்களுக்கு ஏன் பதில் சொல்லணும், 26ல இங்க யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். இது இருவேறு கருத்துக்கள் பார்க்கப்படுது. இவர் அதிமுகவை சொன்னாரா அல்லது பாஜகவை சொன்னாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா 26ல இங்க களத்துல யாரு இருக்கா, அவங்களதான் நாங்க பாக்கணும், பலமே இல்லாதவங்கிறத இது யாரு சொன்னதா புரிஞ்சுக்கிறது சார்? அதிமுகவுக்கு நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை சொன்னா அதிமுக சொல்றது வேற, பாஜக சொல்றது வேலைங்கிற பொருளே கிடையாதுல்ல. இது ஏறக்குறைய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியை சிறுமைப்படுத்துறாரு, அதுல அதிமுகவை தான் அவர் சிறுமைப்படுத்துகிறார். நீங்க எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை நீங்க பயன்படுத்துறீங்க, விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை பயன்படுத்துறீங்க, களத்திலேயே இல்லாதவர்களை நாங்கள் ஏன் விமர்சிக்கணும்னு கேக்குறீங்க. அப்ப 2026 தேர்தல் யாருக்கான தேர்தல்? ஒரு சட்டமன்ற தேர்தல். இங்க பாஜக சில சக்திகளின் வழியாக உள்நுழைய பாக்குறாங்கன்னாலும் கூட நீங்க களத்துல இல்லைன்னு அவங்களை சொல்லிட முடியாது. நீங்க பாஜகவையுமே களத்துல இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அவங்க இன்னைக்கு நீங்க பாருங்க, நேற்று வரை பாண்டாவை வைத்து முயற்சித்தார்கள். இப்ப பாண்டா சரிபட்டு வராது, பீஸ் கோயில் உள்ள வந்துட்டாரு.
அப்ப புதிய புதிய நபர்கள் அங்க ட்ரையல் பேஸ்ல வந்துகிட்டே இருக்காங்க. இன்னொன்று இவர் அதிமுகவை தான் சொல்றாரு. அதிமுகவின் மீதான எந்த விமர்சனங்களையும் வைக்காம அந்த கட்சியை சிறுமைப்படுத்துறது. பட் அது வந்து விஜய் அவர்களுக்கு பொலிட்டிக்கலா இது வந்து பின்னடைவை தரும். அவங்க நினைக்கிறாங்க அதிமுகவினர் ஓட்டு எல்லாம் தன் பக்கம் வந்துரும், இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் திமுகவை நம்ம எதிர்க்கிறனாலே நமக்கு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறார் விஜய். அது ஒரு தப்பு கணக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னு நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நினைவுல இருக்கு, எல்லாருக்குமே அது கண்முன் சாட்சியாக இருக்கு. அதிமுக பிரபல தன்மை கொண்டு வேட்பாளர்களை களத்துல நிறுத்தல, யாருமே வலுவான வேட்பாளர்கள் இல்ல, பிரதமர் வேட்பாளர் கூட அவங்களுக்கு இல்ல. யாரு பிரதமர்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கூட்டம் இல்ல. அந்த கட்சிக்கு எப்படி 21% ஓட்டு வாங்குது, அந்த அணி எப்படி 23% ஓட்டு வாங்குது? அது இரட்டை இலை சின்னத்துக்குன்னு இருக்கிற வேல்யூ. அவங்க உள்ள போவாங்க, சின்னத்தை பார்ப்பாங்க, ஓட்டு போடுவாங்க. பட் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, திமுகவுக்கு எதிராக நம்ம இருந்தாலே போதும், நம்ம திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தினாலே அதிமுகவினர் நம்மளை நோக்கி வருவாங்கன்னு 2 பால் அடிக்கிறாரு. ஒண்ணுல அதிமுகவை சிறுமைப்படுத்துறாரு, இன்னைக்கு அந்த இயக்கம் இல்ல, வலுவா இல்லைங்கிறதையும் காட்டுறாரு, தன்னோட திமுக எதிர்ப்பையும் கூர்மைப்படுத்துறாரு. அந்த அடிப்படையில தான் அவருடைய இன்றைய உரை இருந்துச்சு. இன்னொன்னு நீங்க கேட்டதை போல அவர் யாரை குறிப்பிடுகிறாருன்னா, என்னுடைய பார்வையில அதிமுகவை தான் அவர் சொல்றாரு. ஓகே. அது மாதிரி அவர் பேசும்பொழுது ஜெயலலிதா எம்ஜிஆர்கள் அவர்கள் பயன்படுத்திய தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு. வள்ளுவர் கூட்டம் மாதிரியான விஷயங்களை விமர்சிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்த கூர்மைப்படுத்தி இருந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு சில திருத்தங்களையும் செஞ்சிருந்தாரு. கடந்த காலங்களை விட இந்த பேச்சு அப்படிங்கிறது நேர்த்தியானதாகவும் ஒரு சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, நிச்சயமா கடந்த காலங்களோட அவர் கூர்மைப்படுத்தப்பட்ட உரையாவும் நேர்த்தியான உரையாவும் தான் இருந்தது, அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உரையில வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஊரோட மண்ணோட மக்களோட ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து தொடங்கி திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தியிருக்காருல்ல. நீங்க நேற்று வரை வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறவரு இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் உள்ளிழுத்து கொண்டு தீய சக்திங்கிற வார்த்தையை சொல்லும் போது அதிமுகவே அவருக்குள்ள ஐக்கியமாக்கிட்ட மாதிரிலாம் அவர் கொண்டு போறாரு இந்த உரையாடல. நீங்க எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அவர் பேசி விட்டார். அப்போ சாதாரண மக்களுக்கு அது என்ன கடத்தப்படும்? எம்ஜிஆர் ஜெயலலிதா திமுகவை எதிர்த்தாங்க, அடுத்து விஜய் எதிர்க்கிறார், இதான கடத்தப்படும். அப்ப அவர் அந்த வகையான ஒரு நுட்பமான அரசியலை அவர் கூட இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள் அவருக்கு வடிவமைக்கிறாங்க. பட் அதிமுக இதுல என்ன ஒரு துயரமான விஷயம்னா, அவர்கள் வந்து நம்முடைய முதுகெலும்பு முறிக்கப்படுகிறதுன்னு தெரியாம கைதட்டிட்டு இருக்கிற கூட்டம் மாதிரி அவர்கள் வந்து விஜய் விமர்சிக்கவே மாட்டாங்க பதிலுக்கு. அது அதிமுக அவருடைய பலவீனமா நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அந்த கட்சி ஒரு 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு இயக்கம், ஏராளமான மக்கள் நல திட்டங்களை செய்திருக்காங்க. பட் அவங்க இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். பட் திமுக அளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோன்றுது எனக்கு. இன்னொன்று வந்து அதிமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டுக்களை தான் இவர் எடுக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்ல யாரு தெரியாதுன்னு தானே போட்டி. சட்டமன்ற தேர்தல் திமுகவை எதிர்க்கணும், திமுகவை வீழ்த்தணும். அப்ப அங்க யாரு தெரியாது? அதிமுக எதிர்த்து நிற்கிறாங்க, தாவேக்கா எதிர்த்து நிக்குது, நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் எதிர்த்து நிக்கிறாரு. அப்ப எதிர்த்து நிற்பதுல யார் வலிமையானவர்களாக இருக்காங்களோ அவங்களை நோக்கி ஆதரிக்கிற ஒரு கூட்டம் உருவாவாங்க தேர்தல் நேரத்துல. அப்ப அந்த 3 பேர்ல நான் முக்கியமான ஆளு. இன்னைக்கு தாவேக்கா, அதிமுக, நாம் தமிழர், இந்த 3 பேர்ல திமுகவை வீழ்த்துகிற ஆட்சி எனக்கு தான் இருக்குங்கிறத விஜய் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு. அதனுடைய வெளிப்பாடாதான் இந்த கட்டமைப்புகளை பாக்குறேன். நிச்சயமா சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. Subscribe to One India and never miss an update.